கடைசி நேரத்துல ராதிகா எடுத்த முடிவு குழப்பிய பாக்யா. கோபிக்கு தரமான சம்பவம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் ராதிகா அண்ட் கோபிக்கு விவாகரத்து ஆயிடுது. அதே நேரத்தில் பாக்யா கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ராதிகா ஒரு முக்கிய முடிவெடுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் ராதிகாவுக்கும் கோபிக்கும் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை நடக்குது. அப்போது கோபி விவாகரத்துக்கு சம்மதம் சொல்கிறாரு. அதை தொடர்ந்து ராதிகா கிட்டையுமே சம்மதம் கேட்க அவருக்கு பதிலாக அவருடைய வழக்கறிஞர் ராதிகாவுக்கு மனப்பூர்வமாக விவாகரத்துக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டு கோபி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக நிற்கிறாரு. அதுக்கப்புறமா கோபி கிட்ட இருந்து ஜீவனாம்சம் எதுவும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ராதிகா எதுவுமே வேண்டாம், எனக்கு டைவர்ஸ் மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து ராதிகா வெளியே வர அங்கே பாக்யா ராதிகாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராதிகா கிட்ட நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்துருவீங்க, ஏதாச்சும் அதிசயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ராதிகா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை, இனி இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் நான் சிக்கவே மாட்டேன், நான் கோபியை திருமணம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தது மயுவுக்காக தான். ஆனால் நான் எடுத்த முடிவால் அதிகமாக கஷ்டப்பட்டதே மயு தான், அவளை இன்னும் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ராதிகா சொல்கிறாங்க. மேலும் ரெண்டு பேருமே தங்களுடைய வாழ்க்கையை பற்றி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ராதிகா இனி நான் மொத்தமாக மாற போகிறேன், நான் பழைய ராதிகாவாக இருக்கணும், என்னுடைய முடியை கூட நான் ஷார்ட்டாக கட் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பாக்யா உங்களுக்கு ஷார்ட் கட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நம்பரை மாற்றினீங்கன்னா எனக்கு கட்டாயம் தாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்யா சொல்கிறாங்க. அது தொடர்ந்து ராதிகா தனியாக இருக்கும்போது கோபி அவங்க கிட்ட போயிட்டு பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ராதிகாவும் சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தினமும் உன்னை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், நான் நிறைய தப்பு செஞ்சுட்டேன், கடந்த காலத்துக்கு போக முடியும் அப்படின்னா எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ராதிகா கடந்த காலத்துக்கு போகிறது அப்படின்னா தப்புக்கு மேலே தப்பு தான் செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா உனக்கும் மயுவுக்கும் நான் எதனா செய்யணும், என்ன வேணாலும் கேளு அப்படிங்கிற மாதிரி கோபி சொன்னதும் ராதிகா எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், கடைசியாக உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோபியுமே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி காரில் ராதிகாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது வெள்ளை புறா ஒன்று அப்படிங்கிற பாடல் பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு ஓடிட்டுருக்குது. அந்த பாட்டை கேட்டதும் இந்த பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கோபி கேட்க அதுக்கு ராதிகா இது எப்படி மறக்க முடியும், நம்ம காலேஜ் படிக்கிற காலகட்டத்தில் இருந்தே இந்த பாட்டு தானே அடிக்கடி கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கோபி அந்த நேரத்தில் நம்மளுக்குள்ள காதல் துளிர் விட்டுச்சு, ஆனால் அதை ரெண்டு பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லிக்கல. நம்மளோட வாழ்க்கையும் எப்படியோ மாறிடுச்சு, ஆனால் நீ என்னுடைய வாழ்க்கையில் திரும்ப வருவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ராதிகாவுமே இந்த பேச்சை இதோட நிறுத்திடலாமா, வேற எதனா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடு முடியுது. இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.